ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா லாஸ்ட் மினிட்ல வீடியோ போட்டேன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் வந்துட்டு இது. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் என்னென்ன போஸ்டிங் விட்டிருக்காங்க, எத்தனை வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, போன மாதம் 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு 7/4/2025 அப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு 3/5/2025. இதில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 13/5/2025க்குள்ளே வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறேன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக எத்தனை வேக்கன்சி அப்படின்னா 1299 வேக்கன்சி ப்ளஸ் 55 ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஐ எக்ஸாமில் மென்ஸுக்கு வந்துட்டு 654 வேக்கன்சியும், விமனுக்கு வந்துட்டு 279 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே எஸ்ஐ ஏஆரில் வந்துட்டு ஆர்ம்டு ரிசர்வில் வந்துட்டு மென்னுக்கு வந்துட்டு 255 வேக்கன்சியும், விமனுக்கு வந்துட்டு 111 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 1299 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 53 ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 36,900 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 1,16,000 ரூபா வரைக்கும் இதுக்கான பே ஸ்கேல் வந்துட்டு வரும். இதுக்கான பேசிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து இந்த டிகிரியை வந்துட்டு நீங்கள் 10th 12th 3 வருஷ டிகிரி இல்லைன்னா 4 வருஷ டிகிரி இல்லைன்னா 5 வருஷ டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு 2 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 வருஷம் 12th முடிச்சு 3 வருஷம் டிகிரிலையும் வந்து நீங்கள் பண்ணலாம். காமனாக வந்துட்டு இதில் வந்துட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 9th 10th இப்படி முடிக்காமல் வர்றவங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 வயசுக்கு அதிகமாக வந்து போயிருக்கக்கூடாது. 1/7/2025 அப்போ வந்துட்டு உங்களுக்கு 20 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். என்னென்ன ஏஜ் லிமிட்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2/7/1995லேருந்து 1/7/2005க்குள்ளே பிறந்தவங்க வந்துட்டு இதுக்கான அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது கம்யூனிட்டி வைஸ். அது வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு இதில் 20% ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது. எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழியில் படிச்சிருந்தவங்களுக்கு வந்துட்டு 20% ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த ஃபார்மேட்டை எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து என்சிசி என்எஸ்எஸ்க்கு வந்துட்டு மார்க் இருக்குது. என்சிசியில் வந்துட்டு 2 மார்க் இருக்குது. என்எஸ்எஸ்க்கு வந்துட்டு 1 மார்க் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கும் வந்துட்டு இதில் ரிசர்வேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. அது என்னென்ன டைப் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹாஃப் மார்க்கு, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜோனல் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஹாஃப் மார்க்கு, யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டியில் பண்ணால் 1 மார்க்கு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணால் 1 மார்க்கு, அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் டீமுக்காக விளையாடி இருந்தவங்கன்னா 1.5 மார்க்கு, நீங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போயிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு. இதுக்கான டீட்டெயில் ஸ்போர்ட்ஸ் டீட்டெயிலும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தபடியாக இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது. 100 மார்க்குக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும். மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு 70 மார்க் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவுக்கும் 85 மார்க் வந்துட்டு டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கும் வந்து நடக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 15 மார்க் ஓப்பன் கோட்டாவுக்கு, டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு இது வந்து கிடையாது. வைவா வைஸ் வந்துட்டு 10 மார்க் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவுக்கு, 10 மார்க் வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு. ஸ்பெஷல் மார்க் இந்த என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இது வந்துட்டு 5 மார்க் ஓப்பன் கோட்டாவுக்கு, 5 மார்க் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு. இது எல்லாம் டோட்டலாக சேர்த்து 100 மார்க்குக்கு வந்துட்டு நடக்கும். மேலே வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்துட்டு 2 கோட்டாவுக்கும் வந்து காமனாக வந்துட்டு நடக்கும். இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு கம்பல்சரி. இதில் வந்துட்டு நம்ம மினிமம் 40% வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஓஎம்ஆர் சீட் வந்துட்டு எலிஜிபிள் ஆகும்.
ரிட்டன் எக்ஸாமுக்கு. இதில் வந்துட்டு 100 கொஸ்டின் கொடுப்பாங்க, 100 மார்க் வரும். இதோட டைம் டியூரேஷன் வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம். இது பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மெயின் ரிட்டனுக்கு வந்துட்டு நம்மளோட பேப்பர் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ பார்ட் 2ல் மெயின் ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்ட் வந்து இருக்கும். பார்ட் ஏ வந்து ஜென்ரல் நாலேஜ், பார்ட் பியில் வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி வந்து நடக்கும். இதோட டோட்டல் மார்க் வந்துட்டு 70 மார்க்குக்கு வந்து நடக்கும். இதோட டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். இது எல்லாமே வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான். இதில் பாஸ் ஆனவங்களை 1:5 ரேஷியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இதில் வந்துட்டு இந்த உங்களோட காலேஜு, ஸ்கூல் இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனோட பார்த்துட்டு இது எல்லாம் மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே போவீங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி நம்ம வெளியே வந்துடுவோம். இதில் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்துட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு உள்ளே போவாங்க. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட ஹைட்டு, செஸ்ட்டு ரேஞ்சு வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லாம் வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு 170 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். விமன் கேண்டிடேட் வந்துட்டு 159 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 167 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். விமன் கேண்டிடேட் வந்துட்டு 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மினிமம் 81 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷனில் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் வந்து விரிஞ்சு இருக்கணும். இது வந்துட்டு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்துட்டு 169 ஹைட் இருக்குது அப்படின்னா ஒரு 169.5 எடுத்துக்குவாங்க. 169.7 இருந்துச்சுனாலும் 169.5 எடுத்துக்குவாங்க. அதனால 5 சென்டிமீட்டர் செஸ்ட்டு வந்துட்டு நம்ம விரிஞ்சிருக்கணும். ஹைட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ ஹைட்டு செஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்து எட்யூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு விடுவாங்க. இது வந்துட்டு மென் கேட்டகரிக்கு வந்துட்டு 1500 மீட்டர் வந்துட்டு 7 நிமிஷத்தில் இல்லைன்னா அது குறைவாகவும் வந்து நீங்கள் ஓடி இருக்கணும். உமன் கேண்டிடேட் வந்துட்டு 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்ட் இல்லைன்னா அதுக்கு குறைவான செகண்ட்ஸில் வந்துட்டு ஓடி இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனு, மிலிட்ரி பர்சனல், மிலிட்ரி சர்வீஸ் கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு 1500 மீட்டரை 8 நிமிஷத்துக்குள்ளே இல்லைன்னா அது குறைவாக வந்துட்டு ஓடலாம். இதில் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்துட்டு விடுவாங்க. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இது இருக்குது அப்படின்னா, ரோப் கிளம்பிங் இருக்குது, ஜம்ப் இருக்குது, ரன்னு இருக்குது. இந்த ரோப் கிளம்பிங் வந்துட்டு மொத்தம் வந்து 5 ஸ்டாருக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் 5 மீட்டர் வரைக்கும் போனீங்க அப்படின்னா எந்த ஸ்டாரும் கிடையாது. 5 மீட்ரு மேலே போனால் தான் வந்துட்டு 2 ஸ்டாரு, 6 மீட்டருக்கு மேலே போனால் தான் 5 ஸ்டாரு. அடுத்து ஜம்ப் கேட்டகரியில் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் 2 இருக்குது. லாங் ஜம்ப்பு வந்துட்டு நீங்கள் 3.8 மீட்டர்லேருந்து 4.5 மீட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்டாரு, 4.5 மீட்டருக்கு மேலே ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா 5 ஸ்டாரு. ஹை ஜம்ப்லேயும் வந்துட்டு 1.2 மீட்டர்லேருந்து 1.4 மீட்ரு வரைக்கும் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, 1.4 மீட்டருக்கு மேலே ஜம்ப் பண்ணால் தான் 5 மார்க்கு. ரன்னிங் வந்துட்டு 100 மீட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் 15 செகண்ட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 2 மார்க்கு, 13 செகண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 5 மார்க்கு. 400 மீட்டர்ஸும் அதே மாதிரி தான். 70 செகண்டில் வந்துட்டிங்கன்னா 2 மார்க்கு, 70 செகண்டுக்கு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 5 மார்க்கு. நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு மென் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். உமன் கேண்டிடேட்டுக்கு லாங் ஜம்ப்பு, த்ரோ, அப்புறம் ரன்னிங் மட்டும்தான் இருக்குது. லாங் ஜம்ப்பு வந்துட்டு 3 மீட்டர்லேருந்து 3.75 மீட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணால் 2 மார்க்கு. அடுத்து 3.75 மீட்டருக்கு மேலே ஜம்ப் பண்ணால் 5 மார்க்கு. அடுத்து த்ரோ பால் இதில் வந்துட்டு ஷார்ட் புட்டு, கிரிக்கெட் பால் த்ரோ இருக்குது. ஷார்ட் புட் வந்து 4 கிலோவுக்கு இருக்குது. இது வந்து விமன் கேண்டிடேட்டுக்கு. 4.5 மீட்டர்லேருந்து 5 மீட்ரு வரைக்கும் த்ரோ பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் புட்டை வந்துட்டு 2 மார்க்கு. 5.5 மீட்டருக்கு மேலே த்ரோ பண்ணால் 5 மார்க்கு. கிரிக்கெட் பாலில் வந்துட்டு 17 மீட்டர்லேருந்து 24 மீட்டர் வரைக்கும் த்ரோ பண்ணணும். 24 மீட்டருக்கு மேலே த்ரோ பண்ணால் 5. ரன்னிங்க்கு வந்துட்டு 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்துட்டு 17 செகண்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு 2 மார்க்கு, 15 செகண்டுக்கு மேலே அதுக்குள்ளே வர்றவங்களுக்கு வந்துட்டு 5 மார்க்கு. 200 மீட்டரில் 38 செகண்டுக்கு வர்றவங்களுக்கு 2 மார்க்கு, அதுக்குள்ளே வர்றவங்களுக்கு 5 மார்க்கு. இப்போது இதே மாதிரி
இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஓப்பன் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் வந்துட்டு நீங்கள் 5 வருஷம் வந்துட்டு உங்கள் சர்வீஸ் பீரியடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 1/7/2024 அப்போ உங்கள் சர்வீஸ் பீரியட் வந்துட்டு 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் பீரியடில் எந்தவித பனிஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் மார்க்கு, இந்த மாதிரி வந்துட்டு எந்த விதமான இஷ்யூ வந்துட்டு உங்களோட சர்வீஸ் பீரியடில் இருக்கக்கூடாது. க்ளீன் ரெக்கார்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். 2வது, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் வந்து கம்பல்சரியாக வந்துட்டு என்ஓசி வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். என்ஓசி வந்துட்டு உங்களோட ஹெட் ஆஃப் த யூனிட் இல்லைன்னா ஆஃபீஸு இல்லைன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்கியிருக்கணும். அதோட அனெக்சர் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் வந்துட்டு 20% பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு கிடையாது. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு 20% பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடையாது. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு இது பண்ண முடியும். இதில் வந்துட்டு இவங்களுக்கு பார்ட் ஏ வந்துட்டு ஜென்ரல் நாலேஜாக வந்துடும். பார்ட் பியில் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில், நியூமரிக் ஸ்கில், லாஜிக் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது கூட, அது கூட வந்துட்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், அதாவது பிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஏ இப்படி சொல்லுவாங்க. இந்த எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்களுக்கு பார்ட் பியில் வந்துட்டு வரும். இந்த பார்ட் பி எக்ஸாம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 70 மார்க் 140 கொஸ்டினில் வரும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்துட்டு வரும். இதுக்கு வந்துட்டு 3 மணி நேரம் டைம் பீரியட் இருக்குது. மினிமம் 30% வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுலேயும் வந்துட்டு இந்த எக்ஸாமில் வந்துட்டு 1:3 ரேஷியோவில் தான் வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் ஓப்பன் கேண்டிடேட் அண்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு. இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓப்பன் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஏதோ ஒன்று வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே 500 rupees வந்து ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இப்போது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாகவும் அப்ளை பண்ணுவாங்க, ஓப்பன் கேண்டிடேட்டாகவும் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 1000 rupees வந்து ஃபீஸ். இது வந்துட்டு ஃபுல்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இப்படி மட்டும்தான் பே பண்ண முடியும். ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து கிடையாது. உங்கள் பேமெண்ட் வந்துட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட போர்ட்டலில் வந்துட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணுங்கள். இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹெல்ப் டெஸ்கில் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸை பாருங்கள். சில சமயம் வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆயிரும், ஆனால் இங்கே போர்ட்டலுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு போர்ட்டலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்குவாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துட்டு 2 பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டெக்னிக்கல் குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஹெல்ப் டெஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஸ்டடி பிளான் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்து போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் கீழே டைட்டில் கார்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.